இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். இந்த திருவிருந்து ஆராதனை இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தினீர். இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு பெற்று தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தை உட்கொள்ளும் பொழுது எங்களுக்குள்ள ஆண்டவரே உம்முடைய ஜீவன், உம்முடைய சுகம், ஆரோக்கியம், உம்முடைய சத்தியம் எங்கள் கண்களுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கு பேதுரு சொல்லுகிறார், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. அல்லேலூயா. இப்போ மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். இப்போ மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லும்போது நீங்கள் ஏசாயா 57:17 சொல்கிறது, தங்கள் மனம் போக்கிலே மாறுபாடாக நடந்து கொள்ளுகிறவர்கள். இப்போது மாறுபாடுனா தங்கள் மனம் போன போக்கில், இஷ்டம் போல போக்கில் அவர்கள் நடந்து போகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? மாறுபாடுள்ள சந்ததியாக இருக்கிறார்கள். இன்றைக்கி அன்பான சபையே, வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கி இந்த வாரந்தோறும் இருக்கிற நாட்களில் நீ மனம் போன போக்கிலே நீ நடந்து கொண்டு இருந்திருக்கிறாயா? ஒருவேளை உன்னுடைய இருதயம் என்னெல்லாம் சொல்லுது, உன் மைண்ட் என்னென்னா சொல்லுது, அப்படி நீ ஒருவேளை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நடந்திருக்கலாம். அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? மாறுபாடுள்ள சந்ததியாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஓசியா 11:7 சொல்லுது, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த மாறுபாடுள்ள சந்ததி என்ன செய்கிறதுனா ஆண்டவரை விட்டு விலகிறது. இன்றைக்கி நீங்கள் சொல்ல, நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகலையே, இந்த ஆலயத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கிறோமே, ஆனால் வீட்டுக்கு போன உடனே நீ ஆண்டவரை விட்டு விலகுறியா இல்லை ஆண்டவரோடு இருக்கிறையா? இன்றைக்கி நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த பந்தியில் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீ இங்கே பேதுரு சொல்லுகிறார், மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி என்ன பண்ணனே, நீங்கள் என்ன பண்ணணுமா? உங்களை ரட்சித்து கொள்ளணுமா? இப்போ மாறுபாடு உள்ளவன் யாராக இருக்கிறான்? தன் மனம் போன போக்குல, தன் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. நான் சொல்கிறேன், நீ ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்ட உன் வாழ்க்கையில் நீ யாராக இருக்கக்கூடாதுன்னா, உன் இஷ்டம் போன ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடாது. நீ யாருடைய பிள்ளையாக இருக்கிறன்னா, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற. அப்போ இந்த பந்தியில் உனக்காக ஆண்டவருடைய சரீரம் வைக்கப்பட்டு இருக்கிறது, உனக்காக ஒரு ரத்தம் இந்த இடத்துல சிந்தப்பட்டு இருக்கிறது. இதை நீ பானம் பண்ணும்போதெல்லாம் நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ உலகம் என்ன பண்ணக்கூடாது? உனக்குள்ளே வரக்கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வந்தோன்னு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், வெளியே போனோன்னு உலகத்தை ஆராதிச்சுன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ உலகத்தை நீ ஆராதிப்பாயினால் நீ யாராக இருக்க முடியாது? ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. உபாகமம் 32:20 சொல்லுது, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவருடைய முடிவு எப்படியா இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததியாக உண்மை இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ இந்த மாறுபாடான வாழ்க்கை வாழ்கிறவங்க, தங்கள் விருப்பமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கள கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. ஒருவேளை நாம் ஆண்டவரே உங்கள் முகத்தை பார்க்குற, ஆண்டவரே உங்கள் அழகான முகத்தை பார்க்குற, நீங்கள் பாட்டு பாடலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் இந்த மாறுபாடான வாழ்க்கை விட்டு நீ திரும்பாமல் நீ ஆண்டவரை அழகான ராஜா, அழகான இயேசுன்னு சொல்லி நீ எவ்வளோ ஆராதித்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? என்ன செய்ய மாட்டாரா? உன் முகத்தை பார்க்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆண்டவர் உன் முகத்தை பார்க்கணுன்னா நீ யாராக இருக்கணும்னா மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 12:2 சொல்லுகிறது. நீங்கள் வாசிங்கள். ரோமர் 12:2
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உங்கள் மனம் புதிதா இருக்கிறது மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நீ ஒத்த வேஷம் தெரியாத அன்பான வாலிப பிள்ளையே, அன்பான வாலிப மகளே, அன்பான சபையாரே, இந்த திருவிருந்து ஆராதனை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒத்த வேஷம் தெரியாத, மாய்மாலமா இருக்காத. நீ எங்க போனாலும் யாரா இருக்கணும்னா எனக்கு பிரியமும் நன்மையுமாக என்னை போல சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் இருக்கணும். பழைய வாழ்க்கையோடு நீ இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா ஒரு புதிய வாழ்க்கையோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இங்கு அவர் புத்தி சொல்லுகிறார், இதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்? 3000 பேர் ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீங்களா? நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்கன்னா பாருங்க, பவுல் பேதுரு அவ்வளோ கடிந்து சொல்லுகிறார், இந்த மாறுபாடு சந்ததி விட்டு விலகி உன்னை நீ என்ன பண்ணு, ரட்சித்துக்கொள். இதை சொன்ன உடனே ஜனங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு 3000 பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க 42ஆம் வசனத்தில் சொல்கிறார், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணதிலும் எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணுமா? அல்லேலூயா. இங்கு 4 காரியத்தை சொல்கிறார். 4 காரியத்தில் நம்ம உறுதியா இருக்கணும். என்னென்னா, உபதேசத்தில் உறுதியா இருக்கணும், ஐக்கியத்தில் உறுதியா இருக்கணும், திருவிருந்தில் உறுதியா இருக்கணும், ஜெபம் பண்ணுவதில் உறுதியா இருக்கணுமா? அல்லேலூயா. 2 பேதுரு 2:14 சொல்லுகிறது, பாவத்தை விட்டு ஓயாது இருக்கிற கண்களை, உறுதி இல்லாத ஆத்துமாவை தந்திரமாய் பிடித்து. இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்னா, யாரெல்லாம் உறுதியா இல்லையோ அவங்களெல்லாம் யாரை பிடிக்கிறான்? தந்திரமா பிடிச்சுக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 4 காரியத்தில் நீங்க உறுதியா இருந்தா பிசாசு உன்னை தொடவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம், உன் பார்வையில வெளித்தோற்றத்தில் நீ எப்படி இருக்கலாம்? நல்லா உறுதியா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா உன் அந்தரங்க வாழ்க்கையில, உன் தனிமையுள்ள ஒரு வாழ்க்கையில நீ உறுதியா இருக்கிறாயா? உபதேசத்துல உறுதியா இருக்கிறாயா? ஐக்கியத்துல உறுதியா இருக்கிறாயா? அப்பம் பிடிக்கிற திருவிருந்துல உறுதியா இருக்கிறாயா? ஜெபத்துல, ஜெபம் பண்ணுவதில் நீ உறுதியா இருக்கிறாயா? இன்னைக்கு உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்போஸ்தலரோட உபதேசம், இன்னைக்கு இந்த உபதேசம் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன் போதிக்கிறோம்? ஏன் வசனத்தை இஷ்டத்துக்கு கதை சொல்லி ஏதோ ஒன்று போதிச்சிடலாம்ல? இல்லை, அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். தரித்திருந்த 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் உறுதியாய் தரித்து இருக்கிறார்களோ ஆவியானவர் அவங்க மேல இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியத்தை பார்க்கலாம், உபதேசத்துல என்ன பண்ணணும்? உறுதியா இருக்கணும். நீங்க பாருங்க, அழிந்து போகிற அரசியலில், அழிந்து போகிற தொழில் சம்பந்தப்பட்டதில் என்ன பண்றான்? பேசுறோம், பெருமூச்சோட பேசுறோம். அல்லேலூயா. சில நேரத்தில் எதனா ஒரு மார்க்கெட்டிங்கில் பாருங்கள், எதனா ஒரு மருந்து வாங்கணும், நீங்கள் வெளியே போய் பாருங்களேன், ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கூட பாருங்களேன், நம்ம எங்கேயும் சும்மா இருப்போம், அவன் சொல்லுவாங்க இது காப்பீட்டுங்க, உங்களுக்கு இத்தனை ஆஃபர் இருக்குதுங்க, எல்லாம் பேசணுன்னு என்ன பண்ணுவோம்? அப்படியே மயங்கிட்டு என்ன பண்ணுவோம்? சரிங்க என் பேரை சேர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஓட்டு போடுறதுக்கு நம்ம என்ன நினைப்போம்? யாராவதுக்கு ஓட்டு போடலான்னு நினைப்போம். திடீர்னு ஒரு பொதுக்கூட்டம் வச்சு அவர் உயிரை கொடுத்து பேசுவா போல. ஆமால, அவர் கரெக்டாக தானே பேசினுக்கிறாரு. அல்லேலூயா. என்ன பண்ணுவோம்? அப்போ அந்த பேச்சை கேட்டு, அந்த உபதேசத்தை கேட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம சரண்டர் ஆகிடுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், சகல பட்டணங்களும் கிராமங்களும் இயேசு சுற்றி நடந்து ஜெப ஆலயத்தில் உபதேசித்தார், பரலோக ராஜ்யத்தை சுவிசேஷமாய் பிரசங்கித்தார். அப்போ உபதேசம் என்ன? உபதேசம் என்ன? பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உபதேசம் உங்களுக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. உபதேசம் உங்களுக்குள்ள இருக்கிறதான்னு கேட்குறேன். அல்லேலூயா. அப்போ இந்த உபதேசத்தை என்ன பண்ணணும்னா கை கொள்ளணும். என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுகிறோம், அப்படியே 2 காதை வாங்கி என்ன பண்ணுறோம்? அப்படியே மூடிக்கின்னு வீட்டுக்கு போயினே இருக்கிறோம். என்ன பிரசங்கம் நடந்தது? என்னப்பா ஏதோ ஒரு குறிப்பு எடுத்து பேசினார். அல்லேலூயா.
ஆனா வசனம் உன்னை நோக்கி வரும்போது நீ என்ன பண்ணணுமா? கை கொள்ள வேண்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இந்த வசனத்தை நீ கை கொள்ளும் போது, இந்த வசனத்தின்படி நீ நடக்கும்போது ஆண்டவர் உன் கூட இருப்பாராம். அல்லேலூயா. யார் கூடலாம் ஆண்டவர் இருக்கணும்? யார் கூடலாம் இருக்கணும்? அல்லேலூயா. இந்த வசனத்தை நீ கை கொள்ளும் போது ஆண்டவர் உன் கூட இருப்பார். அல்லேலூயா. அப்ப வசனத்தை கை கொள்ளுதுன்னா என்ன? வசனத்தை கை கொள்ளுதல் என்ன? 1 யோவான் 5:3 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நீ கை கொள்ளும் போது நீ என்ன செய்கிறாய்? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற. அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை உனக்குள்ள வரும்போது நீ கீழ்ப்படியும் போது நீ என்ன செய்யற? அவரை நேசிக்கிற. அப்ப இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாம, ஆமா இந்த பாஸ்டர் சொன்னதே சொல்லின்னு இருக்கிறாரு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு, பரிசுத்தமாக இருக்க சொல்கிறாரு, சாட்சியாக இருக்க சொல்கிறாரு, ஜெபம் பண்ண சொல்கிறாரு, அதெல்லாம் என்னத்துக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நீ கை கொள்ளாமல் போனீன்னா பாஸ்டரை நேசிக்கலைங்க, ஆண்டவரே நீ நேசிக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வசனத்தை உன்னிடத்தில் வரும்போது நீ என்ன பண்ணணும்? அதை கை கொள்ளும்போது நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறாய். அல்லேலூயா. அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, அதே 4ஆம் வசனம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சத்துரு கொண்டு வர சோதனைகளை நீ ஜெயம் எடுக்கிறவளாய் மாறிக்கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் உங்களால ஜெயிக்க முடியல? ஏன் உங்க சரீரத்தை ஜெயிக்க முடியல? உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஜெயிக்க முடியல? ஏன் உங்களால ஆண்டவருக்காக தொடர்ந்து ஆண்டவருக்கு தேவ சமூகத்தில் வர முடியலன்னா ஏன் தெரியல? நீ வசனத்தை என்ன பண்ற? 2 காதில் விட்டுடுற. அல்லேலூயா. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை நான் இருதயத்தில் வைத்துக் கொண்டேன். எதை நம்ம இருதயத்தில் வச்சுன்னு இருக்கிறோம்? எதை இருதயத்தில் வச்சுன்னு இருக்கிறோம்? அன்னைக்கு இப்படி பேசிட்டியே, அல்லேலூயா, அன்னைக்கு நீ என்ன பண்ணிட்ட, என்னை திட்டல, அதெல்லாம் இருதயத்தில் வச்சுன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் எதை இருதயத்தில் வைக்கணுமா? ஆண்டோடைய வசனத்தை இருதயத்தில் வைக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை நீ வைக்கும்போது அல்லேலூயா நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாய். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற முடியலன்னா வசனம் உள்ளே இல்லை, தேவையில்லாத காரியம்லாம் உள்ளே இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் உள்ளே இருக்குது, தேவையில்லாத நண்பர்கள் ஸ்நேகம்லாம் உள்ளே இருக்குது. அல்லேலூயா. இயேசுக்கு உள்ளே என்ன இல்லை? 1 இன்ச்சு இடம் கூட இல்லை. அல்லேலூயா. இயேசு கதவை தட்டினுக்கிறாரு, ஏமா நான் உள்ள வட்டான்னு கேட்குறாரு. இல்லை ஆண்டவரே, உள்ள நிறைய ப்ரோக்ராம் இருக்குது ஆண்டவரே, 12 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருதயத்துக்குள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. டிவி ஆன் பண்ணால் எத்தனை மணி வரைக்கும் ஓடினுக்குது? ஓடினே இருக்குது. ஏசுவாமி சொல்கிறாரு மகளேன்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்று போட்டுருந்தாங்க, ஒரு தம்பி வீட்டு குடும்ப ஜபத்தில் ஜெபம் பண்ணுறாரு. அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிக்கும் போது அவர் பைபிளை வச்சுன்னு ஃபோனை பார்த்துன்னு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியமாக அவர் ஃபோனோடு நெருங்கி கொண்டு இருக்கிறார். அந்த பிரத்யேகமான காட்சியில் இயேசு பேசுகிறது போல பேசுகிறார். சகோதரனே, அவன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறாராம். என்னப்பா? அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவர். அவன் சொல்கிறானா, அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரா, எல்லா நேரத்திலும் நீ என்ன பண்ணுற? உன் ஃபோனை விரும்பி பார்த்துன்னு இருக்கிறப்பா, ஆனால் இந்த நேரத்தில் உன் தேவைக்கு மாத்திரம் என்னை கூப்பிடுற, மற்ற நான் உன்னை எதிர்பார்க்கிற நேரத்தில் நீ என்ன பண்ண மாட்டேற, உன் இஷ்டம் போல் என்ன பண்ணுற, நான் அங்கே இல்லைன்னு நினச்சின்னு இருக்கிற, நான் எல்லா நேரத்திலும் உன் கூட இருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் இயேசு உன்னோட கூட இருக்கிறாரா? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் மத்தியில் இயேசு உன்னோட கூட இருக்கிறாரா? நீ இயேசுக்காக உன்னை உண்மையா நீ அவரை நேசிக்கிறாயா? அன்பான சகோதரி, அன்பான சகோதரனே, இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீ ஆண்டோடைய வார்த்தை கை கொள்ளுகிறாயா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது, நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய உபதேசம் உங்களுக்கு எப்படி இருக்கு? தேவ பலனா இருக்குதா?
இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம், தேவனுடைய வசனத்தை எதிர்பார்ப்போட வர்றீங்களா? இல்லை ஏதோ இந்த மணிக்கு பிரசங்கம் பண்ணுவார், ஏதோ ஒரு வசனத்தை கேட்டு போவோம் இருக்கிற. இல்லை, நீங்கள் இந்த வசனத்துக்காக எதிர்பார்ப்போடு வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை உங்களோட பேசி கொண்டு இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமா இருக்கும், எப்போ முடியும் நினையும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படியா இருக்குமா? தேவ பலனாய் இருக்குமா? ஆண்டவருடைய வார்த்தை நீ என்ன பண்ணணும்? இந்த வாரம் முழுவதும் எப்படி கேட்டீங்க வார்த்தையை? யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை, எத்தனை பிரசங்கியார் இருக்கிறார்? டிவி ஆன் பண்ணால் பிரசங்கியார், யூடியூப் ஆன் பண்ணால் பிரசங்கியார். வசனத்தை எந்த அளவுக்கு கேட்குறீங்க? எந்த அளவுக்கு வசனத்தை கேட்க கேட்க கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு நீங்கள் ஆராதனை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களோ, நீங்கள் கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு முறை கேட்கறது அரிதா இருக்கிறது. நான் சொல்லுவேன், இந்த கடைசி காலத்தில் இன்னைக்கு தெரிந்து கொண்டவர்களை வஞ்சிக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வசனம் அரிதா இருக்க போகிற ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நீங்க எப்படி கேட்கணும்னா ஆவியோட உண்மையோடு கேட்கணும். அல்லேலூயா. வசனம் உன்னிடத்தில் வரும்போது ஆண்டவர் உன்னோட தான் பேசுறாருன்னு சொல்லி நீ என்ன பண்ண? உணரப்படணும். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பேழை உண்டு பண்ணினா. உங்க பிள்ளைகளுக்காக ஒரு பேழை உண்டு பண்றீங்களா? இல்ல உங்க பிள்ளைகள் உங்க வீட்டில் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? உங்க வீட்டில் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்கிறாங்களா? இல்ல தேவ சமூகத்தை விட்டு தூரமா இருக்கிறாங்களா? இன்னைக்கு பரிசோதனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற சபை, இன்னைக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? முன்னாடி இருந்த ஓட்டம் எப்படி இருந்தது? முன்னாடி இருந்த ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? தேசத்துக்காய் ஜெபிக்கக்கூடிய ஆத்மா பாரம் இருந்தது, இப்போ இருக்குதா? இல்ல வெறுமனே ஏதோ ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா? இல்ல, முன்னாடி காட்டிலும் இப்போ உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்னா அதிக பலன் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தாயின் வயிற்றில் நடக்க முடியாத ஒருவனை அங்க என்ன பண்றார்? பேதுரு இயேசுவின் நாமத்தினால என்ன பண்றாரு? நடக்க வைக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்கள். தேவாலயத்துல பிரவேசிக்கிற இல்ல, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:10. சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. கவனிங்க, பேதுரு சொல்றார், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் பலவீனராய் சிலுவையில் தொங்கி இருந்தவருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த தாயின் வயிற்றில் நடக்க முடியாதவனை இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அவனை நடக்க செய்தது. அல்லேலூயா. உங்களால் பலவீனமாய் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த இயேசு மரித்தோரிந்து எழுந்ததினாலே இந்த பலவீனமானவன் பலமுள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த உபதேசம் எவ்வளவு முக்கியமா இருக்குது பாருங்க. இயேசு சாதாரணமா சிலுவையில் அறையலங்க, உங்களுக்காக எனக்காகவும் மகாவேதனையோடு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த பட்ட பாடுகளையும் காயங்களையும் நீ நினைவு கூறும்போது ஆண்டவர் உனக்கு ஒரு தேவ பலனை தருகிறார். ஒருவேளை இன்றைக்கு உடைந்த உள்ளத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறது. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த உபதேசம் என்ன செய்யுதுனா உன்னை பலன் உள்ளதாக்குகிறது. அல்லேலூயா. இப்ப பிசாசு என்ன பண்றான்? நிறைய தூண்டில் போட்டுக்கிறான் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தூண்டில் போட்டுக்கிறான். என்ன தெரியுமா? இந்த உபதேசத்துக்குள்ள நீ இருக்கக்கூடாது, இந்த உபதேசம் உனக்குள்ள வரக்கூடாது. நீ யாரா மாறணும்? பலவீன பாண்டமா மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உபதேசத்தில் நீ நிலைத்திருந்தால், அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு அன்பான சபையாரே, இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த உபதேசத்தில் எச்சரிக்கையாயிரு. நீ எச்சரிக்கையா இருப்பாயனால் உன் பிள்ளைகளை எச்சரிப்போடு நடத்துவாய். உன் பிள்ளைகளை எச்சரிப்போடு நடத்துவாயனால் நீயும் உன் பிள்ளைகளும் ரட்சிப்படைவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே
நடத்துவாய். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க, இன்னைக்கு உண்மையான உங்க ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசின்னு சொல்றோம், ஆனா உள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பாரத்தோடு பேசி கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பவுல் தீமோத்தேயுவை சொல்றார், உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும். இன்னைக்கு நீ சபைக்கு இத்தனை வருஷம் வர, இன்னைக்கு ஆராதனை கலந்து கொள்ளுகிற, இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? உனக்குள்ள இந்த ஆரம்பத்தில் இருந்த ரட்சிப்பு உனக்குள்ள இருக்குதா? இந்த ஆவியில் அனலா இருக்கப்பட்ட அபிஷேகம் உனக்குள்ள இருக்குதா? இல்ல நீ தளர்ந்து போய் இருக்கிறாயா? அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றார், நீ என்ன பண்ணணுமா? தேறினவனாய் மாறணும். அல்லேலூயா. நீ சபைக்கு வந்து எப்படி இருக்கணும்? தேறினவனா மாறணும். ஒரு வசனத்தை சொல்லும்போது ஊழியக்காரனுக்கு என்ன இருக்கா? அந்த அதிகாரம் தெரியாம இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா உடனே என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை சொல்லக்கூடியதான தேறினவர்களா நீ இருக்கணும். அல்லேலூயா. ஏசியில பார்த்தீங்க, போதகர் சாம் சுந்தரையா பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். ஒரு வசனத்தை, அது அதிகாரம் தரும் வசனத்தை சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போட்டி போட்டு அந்த அதிகாரத்தோடு சொல்லுவார்கள். இன்னைக்கு வந்திருக்கிற சபையார், இன்னைக்கு எதில் நீ இருக்கணும்னா தேறினவனா இருக்கணும். இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் இது வரைக்கும் நீ பைபிளை எப்படி படிச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், இன்னைக்கு ஜபத்தில் ஃபெலோஷிப்பில் இருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு எப்படி உன்னுடைய பைபிள் ரீடிங் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையோடு உன் வாழ்க்கை இருக்கிறதா? அன்பான சபையை, இன்னைக்கு ஒரு பாரத்தோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேக தளர்ந்து போய் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இன்னைக்கு சபை கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரனோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உபதேசம் உனக்குள்ள இருக்குமானால் சத்ருனை தொட முடியாது. ரெண்டாவது, அந்யோன்யத்திலும், அந்யோன்யத்தின்னா ஐக்கியத்திலும் உறுதியாயிருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும். இங்க இயேசு சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்கு நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல. ஆண்டவர் எதை வேண்டிக் கொள்றாராம்? ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்றாராம். அன்பான சபையே, இன்னைக்கு தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையே, நீ ஒன்றாய் இருக்கிறாயா? இன்னைக்கு சபையோடு கூட ஒன்றாய் இருக்கிறாயா? சபை விசுவாசிகளோடு ஒன்றாய் இருக்கிறாயா? இந்த சபைக்குள்ள இருக்கிற ஐக்கியத்துக்குள்ள நீ ஒன்றாய் இருக்கிறாயா? அல்லேலூயா. இங்க இயேசு சொல்றார், நாங்கள் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஐக்கியம் ரொம்ப முக்கியங்க. எந்த அளவுக்கு நீ ஐக்கியத்தை பலப்படுத்துகிறாயோ உன்னுடைய அஸ்திபாரம் உறுதியா இருக்கும். அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு பிரிக்கப்படுகிறாயோ, என்றதுக்கு ஐக்கியத்தை விட்டு தூரமா இருக்கிறாயோ, உனக்குள்ள இருக்கிற அஸ்திபாரம் என்ன? இது ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். சபை கூடி வருதில்ல, இங்க கூடி ஜபிக்கிறதுல ஒரு ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் இருந்தா நீ பலவீனப்படும் போது சபை உனக்காக ஜபிக்கப்படும். அல்லேலூயா. ஒருவேளை நீ ஒரு வாரத்துக்கு வரலன்னா கூட சபை உன்னை தேடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் இயேசு 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கவனிங்கள், இங்கு இந்த பிரிவினை என்ன செய்கிறதுனா, ஆண்டவர் செவி கொடுக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. அல்லேலூயா. நீ ஐக்கியத்தில் இருக்கும்போது என்ன வருது? உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அவருடைய முகத்தை நீ பார்க்க முடியும். என்னைக்கு இந்த ஐக்கியத்துக்குள்ள நீ ஐக்கிய கூடி வரவில்ல, நீ எந்த அளவுக்கு விலகுறாயோ அவருடைய முகத்தை நீ பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, கொர்நேலியு பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தன் உறவினரையும் தன்னுடைய சிநேகிதரையும் என்ன பண்ணா? வீட்டில் காத்திருந்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவனுக்குள்ள என்னத்தை முக்கியம்னா ஐக்கியத்தை முக்கியப்படுத்தினான். ஃபெலோஷிப், சபை. இன்னைக்கு வாரத்தில் ஒரு முறை வரீங்க. இந்த வார நாட்கள் நடக்கிற உபவாச கூடுகை,
மற்றும் சபையில் நடக்கிற ஜெப கூடி வருவு இதெல்லாம் நீங்க பங்கு கொண்டீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தேவனுடைய பரிபூர்ண சித்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. இங்க கொர்நேலியு பாருங்க, தன் உறவினரையும் தன் சிநேகிதரையும் அழைத்து காத்திருந்தான். அல்லேலூயா. ஐக்கியத்தை பலப்படுத்தினான். தேவன் அங்கே பேதுருவை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள என்ன இல்லை தெரியுங்களா? சத்தியம் இல்லை. அல்லேலூயா. அந்த வீட்டில் அபிஷேகம் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு நீ ஃபெலோஷிப்பை, நீங்கள் ஃபெலோஷிப் என்கிற கப்பல் அக்கறைக்கு போனோன்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஃபெலோஷிப் இருக்கணும். அல்லேலூயா. இல்லை பாஸ்டருக்கு வந்துட்டு ஒரு என்ன பண்ணலாம், அட்டனன்ஸ் போட்டுட்டுன்னு திருப்தி அடைஞ்சிடாதீங்க. உங்கள் ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட ஊழியத்தில் ஒரு ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தில் நீங்கள் எவ்வளவு 3-2 பேர் கூடி இருக்கும் போது பாருங்க, தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? ஐக்கியமாக இருந்தார்கள். அந்த தேசத்தில் என்ன வந்துச்சு? சோதனை வந்துச்சு. சொப்பனத்துக்கு விளக்கம் தெரியல. அவர்கள் கூடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ராத்திரியிலே அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வீட்டு பிரச்சனை, உங்க குடும்ப காரியம், உங்க வருமான காரியம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தோல்வி இருக்கலாம். ஆனா இந்த ஃபெலோஷிப்ல நீ கூடி வரும்போது கர்த்தர் எதனால உன்னால மீள முடியவில்லை, எதனால் உன்னால் ஜெயம் எடுக்க முடியவில்லை, ஏன் உனக்கு ஒரு தோல்வி வருது, கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப ஐக்கியம் ரொம்ப முக்கியமாங்க. இந்த ஐக்கியத்தை பிசாசு என்ன பண்ணுவான்? பிரிப்பான். நல்லா ஐக்கியமா இருக்கிறியா? நல்லா ஓடி வரியா? எல்லாத்துக்கும் உற்சாகமா இருக்கிறியா? நான் சொல்லுவேன், உன் கால்கள் எப்பொழுதும் தேவாலயத்தில் இந்த ஐக்கியத்தை காத்து கொள்ளும் போது நிச்சயமா சொல்றேன், உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. தானியேல் பாபிலோன் தேசத்துல கர்த்தர் அவனை எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ உயர்த்தினார். அவன் எங்கேயோ மறைஞ்சிருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணாரு? தானியேலை கொண்டு வர்றார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? தானியேல் மற்றவர்கள் அழிந்து போகக்கூடாதபடி ஐக்கியத்தை என்ன பண்ணாரு? காத்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான சபையே, இன்னைக்கு பேதுரு சொல்லுகிறார், அந்யோன்யத்திலும் உறுதியா இருக்கணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை காத்து கொள்ளுகிறீர்களோ நான் சொல்லுவேன், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கும்னா வந்தது போல இருக்க மாட்டீங்க. நீங்க சொல்லுவீங்க, நான் வெறும் கையோட வந்த, கர்த்தர் இரு பரிவாரங்களோட என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்தலத்துல உங்களுக்கு உங்களோட எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது பாருங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளோட ஒரு ஐக்கியம் பாருங்க. இந்த ஃபெலோஷிப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. இந்த ஐக்கியத்தினால எனக்கு வெளியே போற ஐக்கியத்துக்கு எனக்கு என்ன தேவையில்லை. அல்லேலூயா. சபையில் வரும்போது நீங்கள் பார்க்கும்போது, உங்களை விசாரிக்கும் போது, உங்களோட ஜபிக்கும் போது எனக்கு அது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த ஐக்கியம் உங்களுக்காக ஒரு குடும்பம் காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை விசாரிக்கிற இடம் உங்களுக்கு ஒரு இருக்கிறது. இந்த இடத்துல வராமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப அப்படியே வீட்டிலே இருந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. வாசிங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கவனிங்கள், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம என்ன பண்ணணுமா? ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். நீங்க ஐக்கியமா இருந்தா சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் அவரோடு ஐக்கியமா இருக்கிற சொல்லி நீங்கள் அவரோடு கூட நீங்கள் நடந்தீங்கன்னா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் 6ஆம் வசனம் வாசிங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால் என்றால் உங்களோடு இருக்கிறவர்களே நீங்க என்ன பண்ண? மன்னிக்காவிட்டால், அவரோட அன்பு செலுத்தாவிட்டால் நீங்க யாரா இருக்கிறீங்க? பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள என்ன தெரியுங்களா? நான் இயேசு ஒளியில் இருக்கிறது போல நீங்களே எப்படி இருக்கணுமா? ஒளியில் நடக்கணும். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவர்களை மனதார மன்னிக்கணும். மற்றவர்கள் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு கனம் பண்ணது என்ன பண்ணணும்? முந்தி கொள்ளணும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? வேறுபட்டவளாக இருக்கிறோம். அப்படியே நம்ம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கவனிங்க, ஐக்கியத்தை காத்து கொண்ட அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபம் பண்ணின போது அந்த இடம் எப்படி ஆச்சாம்? அசைந்தது. அந்த இடம் அசைய ஆரம்பிச்சது. அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, எல்லா விதமான மாம்ச எண்ணங்கள் விடுதலையாக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்க ஐக்கியத்தோடு கூடி ஜெபிக்கும் போது அந்த இடத்தை கர்த்தர் அசைப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு கூடி ஏதோ ஒரு சூழ்நிலை பாரத்தோடு வந்து அங்கே ஜெபம் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்லுவேன், அந்த இடத்துல கர்த்தர் பெரிய விடுதலையை தருவார். அவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தருவார். அல்லேலூயா. நீங்க கூடி வந்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தனித்து இருப்பாங்க, ஆரம்பத்தில் எத்தனையோ வருஷம் இருப்பாங்க, ஆனால் ஜெபம் கூட பண்ண தெரியாது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் கூடி இந்த ஐக்கியத்தில் ஃபெல்லோஷிப்பில் வந்து பாருங்களேன், உங்களுக்கு ஆராதனை பண்ண விடுவாங்க, ஜெபம் பண்ண விடுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொன்றா வெக்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் யாராக மாறுவீங்கன்னா நல்லா ஜெபிக்கிறவங்களா மாறுவீங்க, பாடுறவங்களா மாறுவீங்க. நேற்று ஒரு ஐக்கியத்தில் போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு இந்தி சபையை நடத்துகிற ஒரு மனுஷன் அவர் சொன்னார், எனக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாதையா. நான் குஜராத்துக்கு போனேன், மிஷினரியோடைய எனக்கு ஒரு பாரத்தோடு நான் அங்கே போனேன். அங்கே போகும்போது அந்த குஜராத் பகுதியில் யாருக்கும் தமிழ் தெரியாது. ஆனால் அந்த இடத்துல நான் 1 மாதம் இருந்தேன். திடீர்னு சாட்சி சொல்லும் போது நான் தமிழில் சொன்னேன். அங்கே இருக்கிற பாஸ்டர்மா சொன்னாங்க, நீ தமிழே பேசக்கூடாது. அல்லேலூயா. தமிழே பேசக்கூடாது, இந்தியில் தான் பேசணும். இவருக்கு தெரிஞ்ச ஏதோ 2 வார்த்தை இந்தியில் பேசி பேசி அந்த சாட்சி முடிச்சிட்டுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எதுவுமே இந்தியே தெரியாத ஒரு மனுஷன் அந்த மிஷினரியை குறித்து அந்த குஜராத்துக்கு போனார். இந்தி ஒரு நாள் கற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, தெரியாத ஒரு மனுஷன் இன்னைக்கு இந்தி சபை நடத்தி கொண்டு இருக்கிறார். பட்டாபிராத்தில் சொல்றாரு, நான் இந்தி ஜனங்க மத்தியில் இன்னைக்கு இந்தி சபையை நடத்தி கொண்டு இருக்கிறேன். பேச தெரியாத ஒரு மனுஷனை கர்த்தர் இந்தி பேச வச்சார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீ ஆண்டவருக்காக இந்த ஐக்கியத்தில் நீ காத்து கொள்ளும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி வரும்போது, காணப்படும் போது, இதுவரைக்கும் கற்றுக்கொள்ளாத ஞானத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. தருவாரா தரமாட்டாரா? சீக்கிரம் ஒரு இந்தி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் சொல்கிறது பொய்யில் உண்மையாக தான் செய்ய போகிறேன். நான் ஒரு ஊழியக்காரில் ஒரு ஐக்கியத்தை பார்த்து அவங்க சொன்னாங்க, பாருங்கள், ஒரு தாயார் நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் மாலா அவங்க அவருக்கு இருக்கிறாங்க. அந்த அம்மா அந்த ஆண்டி ஒருத்தங்க பாருங்கள், அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் வருமானத்தில் அவங்களுக்குள்ள என்ன பாருன்னா, வட மாநிலத்துக்கு போகிறோம், ஆனால் இந்த சென்னை பட்டணத்தில் லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் இருக்கிறாங்க. இந்த இந்தியர்களை யாருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுன்னு சொல்லி ஒரு ஊழிய கூடுகை ஏற்படுத்தினாங்க. அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, இந்த இந்தி பேசுகிற ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். நான் அதுக்கு என்ன செய்கிறேன்? புக்கு வாங்கி கொடுக்குறேன், நான் இப்படி இந்தி டியூஷன் எடுக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவங்க சொல்லிக்கிறாங்க, இந்த நம்ம பகுதியில் இருக்கிற இந்தி பேசுகிறவர்களை என்ன பண்ணோம்? ஒரு இந்தி ஆராதனை நடத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு பாரம் இருந்தா நிச்சயமா சொல்றேன், இந்த ஐக்கியத்தில் நீங்க வரும்போது நீ இந்தி பேச கத்துக்குவ. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் சொல்கிறேன், இந்த ஐக்கியத்தில் கூடி வரும்போது அந்த இடத்தை கர்த்தர் அசைத்தார். அவர்கள் ஜெபம் பண்ணின போது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். 3வது காரியத்தை பாருங்க, அப்பம் பிட்குதலும் உறுதியாக இருக்க வேண்டும். லூக்கா 24 அதிகாரம் 30-31 வாசிங்க. லூக்கா 24:30-31. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். கவனிங்கள், இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த அப்பம் பிட்குது, இந்த திருவிருந்து ஆராதனையில் நீ உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனை என்பது என்ன? ஆண்டவர் உனக்காக கொடுக்கப்பட்ட சரீரத்தையும் இரத்தத்துக்கும் நீ பங்குள்ளவளாய் மாறுகிறாய். அல்லேலூயா. இங்கே எம்மாவூர் சீஷர் எருசலேமை விட்டு எங்கே போகிறாங்க? எம்மாவூருக்கு போகிறாங்க. இப்போ இயேசு அவர்களோடு அந்நியரை போல வெளிப்படுகிறார். இப்போ அவங்க வருந்தி அழைக்கிறாங்க, எங்களோடு கொஞ்சம் இருங்க. ஏன்னா இயேசு என்ன பண்ணுறாரு? வேதத்தை விளக்கி காட்டுகிறார். இங்கே வசனம் சொல்கிறது, அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். வசனம் என்ன சொல்லுது?
அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டு உடனே அவர்கள் அவரை அறிந்தார்கள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த அப்பத்தை நீ பானம் பண்ணும்போது, இந்த இரத்தத்தை நீ பானம் பண்ணும்போது நீ இயேசுவை அறிய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ ஒரு பேக்கரியில் இருக்கிறதான ஒரு பிரெட் இல்லை. இதை நீங்கள் உண்மையாக இந்த பந்தியில் உண்மையான நீங்கள் பாரத்தோடு ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்போது உங்களிடத்தில் இந்த அப்பம் வரும்போது இது ஆண்டவருடைய சரீரமாய் உங்கள் கண்கள் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வாக்கியத்தை இயேசு அவளுக்கு விளக்கி காட்டினார். வேதம் சொல்லுறது அவர் கண்கள் திறக்கப்பட்டது. அவங்க குருடரா? அவங்க கண்கள் குருடமானவர்களா? இல்லை. அவர்கள் கண்கள் இருந்தும் எப்படி இருக்கிறாங்க? குருடரா இருக்கிறாங்க. வசனத்தை விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு வந்திருக்கிற சபையே, உன் கையில் கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை நீ விசுவாசிக்கலனா கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிறாய். இந்த அப்பத்தையும் இந்த ரத்தத்தை நீ பானம் பண்ணும்போது உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். என்ன திறக்கப்படணும் தெரியுமா? ஆண்டவரும் பக்கத்தில் இருக்கிறார், ஆண்டவரும் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணர முடிய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் உணரலனா தான் என்ன பண்றாங்க? ஏதோ அந்த பந்தியை சாப்பிட்டு ஓடுறாங்க. இல்லை, இது விசேஷமான பந்தி. இந்த பந்தில நீ பங்கு கொள்ளும் போதெல்லாம் ஆண்டவருடைய வருகை நீ நினைவு கூறுகிறாய். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, இந்த பந்தியை என்ன பண்றது இல்லை, அனுசரிக்கிறது இல்லை. இன்னொரு முறை பார்த்துக்கலாம். இல்லை இல்லை, ஒரு முறை இந்த தருணத்தை உனக்கு கொடுக்கிறார். இந்த பந்தியை நீ பங்கு கொள்ளும் போது, ஒருவேளை இயேசு இன்னைக்கு வந்துட்டாருன்னா, அல்லேலூயா, இந்த பந்தியில் நீ பங்கு கொள்ளனா பரலோகத்தில் அவரோடு போக முடியாது. அல்லேலூயா. டிக்கெட் இல்லாமல் நீங்கள் ராமேஸ்வரம் போயிட முடியுமா? என்ன பண்ணணும்? எவ்வளோதான் உங்ககிட்ட காசு இருந்தாலும் டிக்கெட் உன் கையில் இருக்கணும். அப்போ இயேசு வரும்போது இந்த பந்தியில் நீ இருக்கணும். அல்லேலூயா. வேத வசன வாசிங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 42ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தனித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அல்லேலூயா. கவனிங்க, அவர்கள் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு. இன்னைக்கு இந்த திருவிருந்து வரும்போது உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கசப்போட ஏதோ ஒரு பந்தி நினைக்க கூடாது. இந்த பந்தியில் வரும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. இந்த பந்தியில் நாம் எதை செய்ய வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவில் என்ன பண்ணணுமா? வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், நீங்கள் வாசிங்கள். அப்போ யோவான் 21ஆம் அதிகாரம், யோவான் 21 எடுத்தீங்களா? யோவான் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். கவனிங்கள், இங்கே இயேசுவின் சீஷர்கள் படகை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண மீன் பிடிக்க போனார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது இவர்கள் இயேசுவை அறியாதிருந்தார்கள். இயேசு சொன்னார், பிள்ளைகளை உங்களிடத்தில் எதனா இருக்குதான்னு கேட்கிறார். இப்ப என்ன சொல்றாங்க? இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீ இயேசுவை அறிந்தால் உன் படகுல என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பந்தியிலே நீ பங்கு கொண்டால் கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிப்பார், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இப்ப பாருங்க, இயேசுவை அறிந்தவர்கள் மீண்டும் படகை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க? வலை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போனார்கள். இப்ப இயேசு கேட்கிறாரு, உங்களிடத்துல எதனா இருக்குதான்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாங்க? ஒன்றுமே இல்லை. நீங்க 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். கவனிங்கள்,
படகுல ஒன்றுமில்லாது இருந்தது. இப்ப இயேசு அவர்களோடு இருக்கிறார். ஆனால் இயேசுன்னு அறியல. இப்ப இயேசு என்ன சொல்றார்? வலது பக்கம் வலையை போடுங்கள். ஒன்றுமில்லாத படகை இப்ப என்ன பண்ணாச்சு? வலை இழுக்க முடியாம இருந்தது. இப்போ இயேசுவோட கூட இருந்தது யார் சொன்னா? இயேசுவின் அன்பா இருந்த சீசன் சொன்னா அவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. படகுல ஒண்ணுமே இல்லாத போது அவர் யாருன்னு தெரியல. ஆனால் படகு வலை இழுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது இயேசுவோடு இருந்த அன்பான சீசன் சொல்றா அவர் கர்த்தர். அல்லேலூயா. யாரை அவர் அறிய முடியும்னா ஆண்டவரை நேசிக்கிறவன் தான் அவர் அறிய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த கப்ப இது மீன் பிடிக்க கூப்பிட்டது யாரு? யாரு மீன் பிடிக்க கூப்பிட்டது? பேதுரு கூப்பிட்டாரு. இப்போ யோவான் சொன்னார் அவர் கர்த்தர் சொன்னது யார் விழுந்தது? கடல் உள்ள. எப்படி விழுந்தாரு? எப்படி விழுந்தாரு? வஸ்திரம் இல்லாதவனாய் விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னா நீ ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆண்டவர் முன்னாடி நிற்க முடியாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பேதுருக்குள்ள என்ன இருந்தது? வெளிப்பாடு இருந்தது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். ஆனால் இப்ப இயேசு பக்கத்துல தான் இருக்கிறாரு. வலையை போடும்போது கூட தான் இருக்கிறாரு. மீன் இழுத்துன்னு வரும்போது கூட தான் இருக்கிறாரு. ஆனா அப்ப கூட பேதுருக்கு யார் தெரியல? இயேசுவை தெரியல. ஆனா யோவான் சொல்லுகிறார் அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். அல்லேலூயா. இப்ப கேட்டவனே பேதுரு என்ன பண்ணான்? வஸ்திரம் இல்லாதவனாய் சமுத்திரத்தில் விழுந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீ ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கணும்னா உனக்குள்ள ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் அந்த குளிர்ச்சியான வேலையில் என்ன பண்ணாங்க? அங்க ஆதாமை கூப்பிட்டார். ஆதாமே எங்கன்னு கேட்டாரு. எப்போதும் ஆண்டவரோட பேசுறவங்க இப்ப கூப்பிடும் போது ஏன் வரல? ஏன் வரல? ரட்சிப்பின் வஸ்திரம் இல்ல. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க முடியாது. அப்பான்னு கூப்பிட முடியாது, டேடின்னு கூப்பிட முடியாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஏசப்பான்னு கூப்பிடுவோம், ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுவோம். ஆனா உனக்குள்ள ரட்சிப்பின் வஸ்திரம் இருந்தா நீ முகங்குப்புற விழுந்து நன்றி சொல்லி துதிச்சுனே இருப்ப. ஆனா உனக்குள்ள ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னா அவர் முன்னாடி நிற்க முடியாது. பரிசுத்தம் உள்ளவருக்கு முன்னாடி பாவம் நிற்க முடியாது. அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்டவன பேதுரு தண்ணிக்குள்ள குச்சிட்டான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தண்ணியில குதிக்கிறவனா இருக்கக்கூடாது. நீ கர்த்தர்னு சொல்லணும், நீ கர்த்தர்னு சொல்லணும். ஆண்டவர் மேல உன்ன அன்பு உனக்கு குறையக்கூடாது. அன்பான சபையே, ஆண்டவர் மேல அன்பு குறையக்கூடாது. நீ கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும். இன்னும் நீ குழந்தையாவே இருக்கிறீங்க நிறைய பேர். இன்னும் இந்த 8வது மாசம்ல இது, இன்னும் 7வது மாசத்துல இன்னும் எப்படியா இருக்கக்கூடாது? குழந்தையாவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தில் நீ வளரணும். உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புல நீ வளரணும். இன்னும் நீ என்ன குடிக்க கூடாது? இன்னும் எப்படி குடிக்கக்கூடாது? பாலே குச்சிருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? போய் சுருண்டு போய் பத்துப்ப. நீ நல்ல சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்டினா நீ என்ன பண்ணுவ? குடும்ப பாரத்தை சுமக்க முடியும். அல்லேலூயா. வருகிற பிரச்சனையை சமாளிக்க முடியும். நீ பாலே குடிச்சிருந்தா சின்ன பிரச்சனை கூட உனக்கு தலைவலி வந்துடும். சின்ன சின்ன காரியம் கூட உன்னால முடியாது. நீ என்ன பண்ணுவ? ஆண்டவரே டிப்ரெஷனா இருக்குது, என்னால முடியல, நான் வாழ்றத காட்டில சாவலான்னு சொல்லுவேன். அந்த வார்த்தை உனக்குள்ள வரக்கூடாது. நான் சாவ இல்லை, கர்த்தர் நான் வாழும்படியாக என்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாம விழுந்துட்டான். ஆண்டவர் விட்டுட்டாரா? ஆண்டவர் விட்டுட்டாரா? வசனத்தை வாசிங்கள். நீங்கள் 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இல்ல, நீங்க 12ஆம் வசனம் வாசிங்க. 12. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கவனிங்கள். அங்கே ஆண்டவர் சாப்பிடாம இருந்தாங்க. கூட தான் வராரு ஆண்டவர், ஆனா அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பிரச்சனையில கூட வருவாரு, ஆனா உனக்கு வேண்டிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா.
நீ எப்போ கர்த்தரை நீ அறிந்திருப்பாயோ உன் சூழ்நிலையில எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரும் கூட வருவாரு. ஆனா நீ வீட்டுக்கு வந்தவன எல்லா ஆயத்தத்தோடு ஆண்டவர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெபம் பண்ணுவதில் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதில் உறுதியா இருக்கணும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஜெபனா எப்படி இருக்கணும்? ஜெபனா என்ன? ஜெபனா என்ன? எப்படி ஜெபனா என்ன? உங்களை தான் கேட்குற. ஜெபனா என்னது? பேசுறது. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனை போதிக்கிறதிலும் இடைவிடாமல். யாருன்னா மூச்சு விடாம இருக்க முடியுமா? ஒரு 15 நிமிஷம் மூச்சு விடாம இருக்க முடியுமா? ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், ஜெபம் என்பது நீ விடுகிற மூச்சு. நீ மூச்சை விட்டுட்டினா உன் உயிர் போயிடும். அல்லேலூயா. உன்னால மூச்சு விடுறதுக்கு முடியாத மூச்சை கூட என்ன பண்றோம்? டாக்டர் டாக்டர் என்னால மூச்சு விட முடியல டாக்டர்னு கத்தி மீண்டும் என்ன பண்ற? வென்ட்ரில வச்சு என்ன பண்ற? உயிர் மூச்சு விடுற அளவுக்கு உனக்கு ஒரு வசதி சூழ்நிலை உண்டாகுதுல. ஆனா தேவ மனுஷன் சொல்லுகிறார், ஜெபம் என்பது நீ விடுகிற சுவாசம் போல. நீ எந்த அளவுக்கு சுவாசத்தை உன்னால நிறுத்த முடியாது, அது போல நீ ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. பேதுரு சொல்லுகிறார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிறதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். கேப் இருக்க கூடாது. இன்னைக்கு அன்பான சபையே, ஜெபம் பண்ணி எவ்வளவு நாளாச்சு? ஜெபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? உன் இருதயத்தை கை வச்சு சொல்லு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி எவ்வளோ நேரம்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஜெபம் என்பது ஏதோ கேலண்டர் முன்னாடி ஜெபம் பண்ணுறது, பாஸ்டர் முன்னாடி ஜெபம் பண்ணுறது இல்லை. ஜெபம் என்பது கர்த்தரோட உறவு. இன்னைக்கு உனக்குள்ள அந்த உறவு இருக்கிறதா? உன் பிள்ளைகள் அந்த உறவுக்குள்ள இருக்கிறார்களா? அல்லேலூயா. பாருங்க, ஜெபம் என்பது கர்த்தரோட பேசுறது. நீ கர்த்தரோட பேசலன்னா யாரா மாறிடுவ தெரியுமா? செத்தவனாய் மாறிடுவே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உயிர் இருக்குது, ஆனா உள்ள என்ன இல்லை? செத்த பிணமா இருக்கிறார்கள். வாசிங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கவனிங்கள், இப்போ யார் பேசினா? யார் பேசினா? யார் பேசினா? மரித்தவன். கவனிங்க, நாயின் ஒரு விதவையுடைய மகன் பாடையில கொண்டு வராங்க. கவனிங்க, தன் தாய் கூட பேச முடியவில்லை, வந்திருக்கிற ஜனத்தோட பேச முடியல. ஆனா ஆண்டவர் அவன் பாடையை தொட்டாரு. அவன் கர்த்தரோட பேசினா கர்த்தரன் உயிரடைய ஆக்கிட்டாரு. மரித்தவன் பேசினான், பேசி உட்கார்ந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தொட்டுட்டாருன்னா நீ ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருப்ப. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் பேசாதனால அவன் குடும்பமே அழுது கொண்டு இருந்தது. ஆனா ஆண்டவர்கிட்ட நீ பேசினா கர்த்தர் உனக்கு உயிர் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது மரித்தவன் பேசினான். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு மரித்த நிலையோடு இருக்கலாம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், நீ ஆண்டவரிடத்து பேசும்போது உண்மையான சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். உன் வார்த்தைக்குள்ள ஒரு நம்பிக்கை வரப்போகுது. அல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் போதிக்கிறது இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு 2 காரியத்தை பேதுருடைய ஜெப உறுதியை ஒண்டி காட்டுகிறேன். வாசிங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். 5 நிமிஷம் முடிஞ்சிட. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் நீங்கள் 9ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்த பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும். போதும். இங்கே பேதுரு எப்ப ஜெபம் பண்றாரு? எப்ப ஜெபம் பண்றாரு? 9ஆம் மணி நேரம். எப்ப ஜெபம் பண்றாரு? 6ஆம் மணி நேரம். எப்ப ஜெபம் பண்றாரு? எப்ப ஜெபம் பண்றாரு? 6ஆம் மணி நேரம். கவனிங்க, பசியா இருந்த போது ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற எத்தனை பேர் பசியா இருக்கும்போது ஜெபம் பண்ணிக்கிறீங்க? முதல் சாப்பிட்டுட்டு தான் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பேதுருடைய ஜெப உறுதியை நான் காட்டுகிறேன். இவன் பேதுரு யார் தெரியுங்க? சாதாரண ஊழியக்காரர் இல்லைங்க, அப்போஸ்தலன்.
இப்போ அவர் நினைச்சிருந்தா ஹோட்டல்ல போய் இல்லை சொல்லி ஒரு சிட்டிக்குள்ள என்ன பண்ணியிருக்கலாம், அவர் சாப்பாடை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் மிகவும் பசி அடைந்த போது சாப்பிட மனதாக இருந்தாராம். அல்லேலூயா. நமக்கு 1 மணி ஆனவுடனே வயிறு என்ன பண்ணோம், இன்னும் பிரசங்கம் ஒன்றாலும் முதல்ல நமக்கு என்ன பண்ணோம், எதுனா ஒரு டீ குடிக்கலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது வயிற்றை என்ன பண்ணணும், சரியாக்கணும். அல்லேலூயா. ஆனால் பேதுரு பாருங்க, பசியாயிருந்து சாப்பிட மனதா இருந்தபோது ஜெபம் பண்ணும்படி எத்தனை மணி வேலைக்கு போறாரு, 6 மணி நேரம். 6 மணினா 12 மணி, பகல் 12 மணிக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, பசியா இருக்கும் போது தாகமா இருக்கும் போது நீ ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் வானத்தை திறப்பாரு. நீ நல்லா சாப்பிட்டு வந்து மூக்கு முடிய சாப்பிட்டு நல்லா நினைச்சதெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்டு ஜெபம் பண்ணி பாரு, இருக்கிற இடத்துல உறங்கி தூங்கினே இருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர், எதுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்னா நீ விட்டு இருந்த எல்லாம் இழந்து போன ஆசீர்வாதத்தெல்லாம் திரும்ப கொடுக்குதான் உனக்கு ஃபாஸ்டிங். உன்னால அடக்க முடியாத அந்த சரீரத்தை நீ கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிற பார், அப்போ உங்களுக்குள்ள 1000 சோத்திரம் வெளியே வரும் பார். அல்லேலூயா. 1000 சோத்திரம் வெளியே வரும், 1000 அல்லேலூயா வெளியே வரும். நீ பார் பாட்டு பாடினே இருப்ப. நீ சொல்லுவ, நான் முன்னாடி சோர்வா வந்தேன்னா இப்போ நல்ல ஒரு பலனா போறேன். உன் சரீரத்தை நீ கண்ட்ரோல் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றார், என்னுடைய சரீரத்தை நான் உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபம் என் மடியில இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உன் மடியில ஜெபம் இருக்குதான்னு கொஞ்சம் சோதிச்சு பாரு. தூக்கம் உன் மடியில இருக்குதா, ஜெபம் உன் மடியில இருக்குதா? நிறைய கண்ணை பார்க்குறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் மடியில இருக்குது, அதனால தான் என்ன பண்ண முடியல, வானம் திறக்கப்படலை, வானம் திறக்கப்படலை, தரிசனத்தை பார்க்க முடியல, முன்னாடி இருந்த வேகம் இல்லை. இப்போ என்ன பண்ணுது, 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியல, முட்டிகால் போட்டால் என்ன ஆயிடுது, அப்படியே பத்துக்கிறது. அல்லேலூயா. பேருக்குன்னா ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஆவிக்குரிய ஜெபம் உங்களுக்கு யாருக்கும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பாரப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவன் பசியாக இருந்த போது, சாப்பிட மனதாக இருந்த போது, அவர் நினைச்சிருந்தா ஆர்டர் பண்ணி எதனா சாப்பிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தேவ சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரு பாருங்க. அல்லேலூயா. அவர் மேலே போய் ஜெபித்த போது கர்த்தர் வானத்தை தருகிறார். அவருடைய வாழ்க்கையில அந்த பாவம் அவரால் விட முடியாத, அவர் பாருங்க, யூதருக்கு மாத்திரம் தான் என்ன பண்றாரு, நான் அழைக்கப்பட்டேன்னு இருந்தார். ஆண்டவர் சொன்னாரு, நீ யூதனுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரிங்க. இப்போ பேதுரு ஏன் இந்த பசியா இருக்கிற நேரத்தில் மேலே போய் ஜெபம் பண்ணாரு? ஏன் தெரியுமா? பேதுருக்கு ஒன்று தெரியும், இயேசு கூட இருக்கும் பொழுதெல்லாம் எதை செஞ்சாரோ அதை நினைவு கூறுவார் பேதுரு. இது போல நான் நிறைய சம்பவம் சொல்லலாம். சமாரியா ஸ்திரீ கிணற்றின் அருகே இயேசு இருந்தார், யாக்கோபுடைய கிணற்றின் அருகே. அப்போ இயேசு இளைப்படைந்தவரா என்ன பண்ணாரு, ஒரு ஸ்திரீட பேசியிருந்தார். வாசிங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 6ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையா இருந்தது. அவருடைய எத்தனாம் மணி வேலையா இருந்தது? 6ஆம் மணி. அப்ப 6ஆம் மணினா பகல் 12 மணிக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த பகல் 12 மணிக்கு இயேசு என்ன பண்ணாரு, சீஷர்கள் என்ன பண்ணாங்க, சீஷர்கள் ஊருக்குள்ள போனாங்க. இயேசு பகல் 12 மணிக்கு அந்த பெண்ணோட பேசி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, பேதுரு என்னன்னா இயேசு கூட எதெல்லாம் பார்த்தாரோ அவர் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ அவர் இளைப்படைந்தவராக இருந்த நேரத்தில் அந்த பெண்ணிடத்தில் பேசி கர்த்தர் அவர் கண்களை திறந்து கர்த்தர் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவருக்கு ஊருக்கு போயிட்டு திரும்பி வருகிறார்கள். இயேசு கேட்குறாங்க, ஆண்டவரே சாப்பிட்டீங்களா? நீங்கள் அறியாத ஒரு போஜனத்தை நான் சாப்பிட்டேன். அல்லேலூயா. அவர் கிரியை முடிப்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. அப்போ இயேசுவும் பகல் 12 மணி வேலையில் என்ன பண்ணாரு, அவருக்கு ஒரு இளைப்பு இருந்தது, அவருக்கு ஒரு பசி இருந்தது, அந்த வேலையில் ஒரு ஆத்தும பாரம் அவருக்குள்ள இருந்தது. இன்னைக்கு பேதுரு அதை என்ன பண்ணாரு, ஃபாலோ பண்றாரு. அந்த 12 மணிக்கு அவருக்குள்ள என்ன வந்துச்சு, பசி வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அங்கே உறுதியுள்ள ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி. ஹல்லேலூயா. Thank you Jesus. இங்கே பேதுரு சொல்லுகிறார், உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிற்குதலும் ஜெபத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
பேதுரு உறுதியாக இருந்தார். இன்னைக்கு சபையை ஆண்டவருடைய சத்தியத்தில் நீ உறுதியாக இருப்பாயினால் அவர்கள் அனுதினமும் அவர்கள் வீடுதரும் அப்பமிட்டு கபடமில்லாத இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு கூட காணப்பட்டார்கள். இந்த உபதேசம் உனக்குள்ளே இருக்குமானால், இந்த ஐக்கியம் உனக்குள்ளே இருக்குமானால், இந்த திருவிருந்து உனக்குள்ளே இருக்குமானால், ஜெபம் உனக்குள்ளே இருக்குமானால், ஒருவனும் உன்னை அசைக்க முடியாது. சத்துரு உன்னை தொட முடியாது. உலகத்தின் அசுத்தங்கள் உன்னை தொட முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் இந்த திருவிருந்துக்கு ஆராதனைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், ஞானஸ்தான உடன்படிக்கை பண்ணினவர்கள் இந்த திருப்பந்தியில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். ஒருவேளை இன்னும் ரகசிய பாவங்கள், இன்னும் இந்த உடன்படிக்கையில் என்னால் ஒப்புரவாவதற்கு மனம் இல்லாதவர்கள் இந்த பந்தியில் பங்கு பெறாமல் இருப்பது நல்லது. ஒருவேளை உங்கள் கையில் நீங்கள் உலக பிரகாரமான அலங்காரங்கள், மூக்குத்தி, மெட்டி மற்றும் விக்கிரகத்துக்கு சம்பந்தமான காரியங்கள் சரீரத்தில் இருக்குமானால் நீங்கள் ஆண்டோடைய சரீரத்தை இரத்தத்தையும் பானம் பண்ணாமல் இருப்பது நலமாக இருக்கும். வேதம் சொல்கிறது, அபாத்திரமாய் பானம் பண்ணினால் அவளுக்கு பலவீனம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த சரீரத்தை இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நமக்குள்ளே ஒரு தேவ பயபக்தியோடு கூட இருப்போம். அப்படியே தேவ சமூகத்தில் காணப்படுவோம். அதுக்காக எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தையும் இந்த ரத்தத்தையும் பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறுகள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் நினைவு கூறுகிறோம், இயேசு இதோ சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் நம்மிடத்தில் இருக்கிறது. அது காய்ந்து போகவில்லை. அது நமக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. ஓ ராபாகாதாரானா மாசி கராபாலா தூரானா மகாதாரானா ஓரி மாமா ஷபாராதானா. அந்த சரீரமும் ரத்தமும் நமக்குள்ளே உபதேசமாக, நமக்குள்ளே ஐக்கியமாக, ஓ நமக்குள்ளே அப்பம் பிட்குதலாக, நமக்குள்ளே ஜபமாக உறுதியாக இருக்கிறது. அந்த பந்தி நமக்குள்ளே இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஓ ராபா, மரித்த இயேசுவை நாம் ஆராதிக்கவில்லை. உயிரோடு இருக்கிற இயேசு, உயிர் தெழுதலின் வல்லமை உள்ள இயேசு நமக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறார். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற இயேசு இந்த பந்திலே நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. ஓ ராபாகாதாரானா மாசிகாபாதாரானா. நீங்க சொல்லணும், இந்த பந்தியிலெல்லாம் நாங்கள் பங்கு பெறும்போது அவர் ஜீவனை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பந்தி உங்களுக்குள்ளே காணப்படும் போது உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. கிறிஸ்து எனக்கோடு மேகங்களோடு வரப்போகிறார், மேகத்தின் மேல் வரப்போகிறார். அந்த நம்பிக்கையோடு நான் இந்த பந்தியிலே கலந்து கொள்ளுகிறேன். ராபாகாதாரானா மாசிகாராபாகாராபாதாரானா ஓ ரீமாதாரானா மாசிகாராபாலாதானாமா. அவருடைய ரத்தம் எனக்குள்ளே கலந்திருக்கிறது. அவருடைய சரீரம் எனக்குள்ளே இருக்கிறது. ஓ, நீங்கள் நம்பிக்கை உள்ளவளா இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு அஸ்திவாரம் உள்ள உபதேசம் இருக்க வேண்டும். உறுதியான ஜெபம் இருக்க வேண்டும். ஆமென். உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பேசுகிற ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உன் பெருமூச்சுகளை கேட்கிற ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். நீ சோர்ந்து போவதில்லை, நீ கலங்கி போவதில்லை. இந்த பந்தியில் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் ஜெபத்தை தள்ளாதவர் உனக்குள்ள இருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராபாகாதாரானாமா சிக்கராபாகாதாராபாதாரானாமா. நீ சொல்லுகிறாய், நான் இந்த பந்தியிலே அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் ஜீவனாய் இருக்கிறார், பலனாய் இருக்கிறார். என் ஜெபத்தை தள்ளாதவர் என்னுக்குள்ள இருக்கிறார். சத்துருவை நீ என்னை தொட முடியாது, நீ என்னை பலவீனப்படுத்த முடியாது.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதனால நீங்க பலம் உள்ளவளா இருக்கிறீர்கள். நீங்கள் பலவீனர் அல்ல, நீங்க பலவீனர் அல்ல. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சரீரத்தை, உம்முடைய ரத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க யாரும் இல்லை, அனாதையா இல்லை ஆண்டவரே. எங்களோட இயேசு இருக்கிறீர், ஆவியானவர் எங்களோட இருக்கிறீர், தேற்றரவாளன் எங்களோடு இருக்கிறீர். நாங்க எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடத்துவீராக. குடும்பத்தையும் சபையும் சபை ஊழியர்களை நடத்துவீராக. எல்லா கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.